பொதுமக்களின் அச்சுறுத்தும் வகையில் மிக வேகமாக ஒன் சைடு ரைட் சைடு ஏறி வாகனம் இயக்கியதனால நான் வந்து புகார் தெரிவிக்கிறேன். அது ஜலகண்டாபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து வாகனம் செல்லும் வழித்தடங்கள் மிகவும் குறுகிய சாலை. அதனால சாலையை விரிவாக்கம் செய்தும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு நேரத்தை மாற்றியும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையும் வந்து வேண்டாம் என்று அச்சுறுத்தும் வகையில் இயக்க வேண்டாம் என்று 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தங்கம் பேருந்து வந்து ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்திலேயே இருந்து உயிரை சேதப்படுத்தி இருக்கு. அது அப்பவும் வந்து மிக வேகமா தங்கம் பேருந்தும் இயக்கப்படுகிறது. குறிப்பா அங்க இருக்க பகுதியில பேருந்து எல்லாமே இப்படிதான் ஓட்டுறாங்களா இல்ல எப்படி? ஆமா, அங்க இருக்க பகுதியில அனைத்து பேருந்துகளுமே தனியார் பேருந்து வந்து மிக வேகமாகவே பயன்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம வாகன நெரிசல் மிகுந்த இடம் ஜலகண்டாபுரத்துல வந்து சாலை வந்து மிக குறுகிய சாலையா இருக்குது. ஒரு வழி பாதையாக மட்டுமே உள்ளது. அதனால வந்து பேருந்து ஓட்டுநர்கள் அவர்கள் வருமானத்தை ஈர்க்கும் வகையில் அதிவேகமாக பயன்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். ஓட்டுநர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு. அது மட்டும் இல்லாம சாலையை ஜலகண்டாபுரம் பகுதியில் உள்ள சுற்றியும் சாலையை விரிவாக்கம் பண்ணி மேற்கொள்ளப்படணும். ஆக்கிரமிப்புகள் அகற்றி விரிவாக்கம் செய்யணும். பேருந்து இயக்குவதை வந்து நேரத்தை மாற்றி அமைக்க தரணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.